ஆண்டவரே நன்மையானதை பெற்றுக்கொள்கிறதற்கு ஆண்டவரே இந்த உலகத்துல நான் ஆண்டவரே சமுதாயத்தில் மேன்மையான காரியங்களை ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நான் நிற்கிறதற்கு நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேண்டும், நீங்க வேணும். நான் வேலை செய்யற ஸ்தலத்துல ஆவியானவரை ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு நீங்க வேணும், நீங்க வேணும். என்னுடைய களஞ்சியங்கள் நிரம்புகிறதுக்கு நீங்க வேணும். என்னுடைய கால்கள் ஓடுகிறதற்கு நீங்க வேணும். என்னுடைய எண்ணம், சிந்தனை, ஆவியானவரே, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் நீங்க வேணும். நீங்க இல்லாத வாழ்க்கையில் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 132, பக்கம் பழைய ஏற்பாடு 754. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரத்தையும் நினைத்தருளும். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதுமில்லை, என் படுக்கையாகிய கட்டின் மேல் ஏறுவதுமில்லை. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனையே பண்ணினேன். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பரிப்பார்களாக. உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது நமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகள் நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். சேர்ந்து வாசிப்போமாக. அவன் சத்துருக்களுக்காக வெட்கத்தை உடுத்துவேன், அதன் மீதிலே அவன் கிரீடம் உதிக்கும் என்றார். வாசிக்கும்படியாக வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாகும். எழுந்து 2 வேதத்தை தூக்கி பிடிப்போமா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வருமட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். இன்றைக்கு என்றென்றும் உள்ள சிங்காசனம் அல்ல, என்றென்றும் உள்ள ராஜாசனம். அது சிஸ்டர் அது எப்படி ஆண்டவர் நடத்தினார் எடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக அதை தான் சொல்லி இன்றைக்கு நாம் தாவீதின் உடன்படிக்கையை நிறைவு செய்ய போகிறோம். ஆமென். தாவீதுக்காக கர்த்தர் கொம்பை முளைக்க பண்ணினார். அவனுக்கென்று அவன் வீடையும் அவன் சந்ததியையும் அவனுடைய ராஜ்யபாரத்தையும் அவனுடைய சிங்காசனத்தையும் என்றென்றைக்கும் உள்ளதாக்கினார். எனவே அது நமக்கு முன்னோடியாய், நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு முன்னோடியாய் இருக்கிறது. ஏதோ வரலாறு அல்ல, அது வரலாறு. ஆனால் நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் நிற்பதற்கு, இப்படி உட்கார்ந்து அவரை ஆராதித்து அவர் எனக்கு சொந்தம் என்று நாம் சொல்வதற்கு அது முன்னோடியாய் இருக்கிறது. தாவீதின் உண்மை நமக்கும் உரித்தாகிறது. ஆமென். சரி, ஒரு நிமிஷம் கண்களை மூடி பின்பு கடந்து செல்வோம். நல்ல தாப்பனே, இந்த இடத்துல கர்த்தர் எங்களோடு இருக்கிற பெரிய கிருபைக்கு நன்றி சுவாமி. ஆமாண்டவரே, நீர் தங்கும் வாசஸ்தலமாய், எங்கள் வீடு நீர் தங்கும் வாசஸ்தலமாய் ஆண்டவரே இருக்கத்தக்கதாய் எங்களோடு பேசுவீராக. கிறிஸ்து மாத்திரம் சபையின் தலையாய் காணப்படுவாராக. மனிதனுடைய வார்த்தையல்ல,
கர்த்தர் மகிமைப்படுவீராக. தாவீது உமக்கு முன்பாய் எப்படி உத்தமமாய் நடந்தாரோ அதே போல நாங்களும் எங்கள் சந்ததியும் உமக்கு முன்பாய் உத்தமமாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. மனிதனின் மட்டுப்பாட்டை நீக்கி போடும் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு இரட்சகரின் வெளியேற பெற்ற நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் போன முறை அநேக காரியங்களை சிந்தித்தோம். ஆராதனையிலே பாடின ஒரு பாடல் கூட, அரணுக்கு திரும்புங்கள். சிறைப்பட்டு போன யூதர்களை ஆகாய் தீர்க்கதரிசியில் தான், ஆகாயில் தான் வருது அந்த வசனம், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், அவர்களை திருப்பி கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தையும் கட்டி கொடுத்து அலங்கத்தையும் கட்டி கொடுக்க அரசர்கள், புறஜாதி அரசர்கள் உதவி செய்தார்கள். அந்த அரசரில் யாராவது ஒருத்தர் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முக்கியமான ஆள் யார்? நான் போன தடவை சொன்னேன். அந்த அரசர்களில் முக்கியமானவன் யார்? யூதர்களை மறுபடியும் எருசலேமில் கொண்டு குடியேற்ற காரணமாயிருந்த முக்கியமான ஒரு அரசர் யார்? சரி, தரியு, பெர்சியன் ஆகிய தரியு. அதுக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னால் போங்க. அதுக்கு முன்னால் பெர்சியனாகிய தரியு, அதுக்கு முன்பதாக பெர்சியனாகிய, நான் ஒரு ஆளை டேஷ் த கிரேட்னு சொன்னேன். சைரஸ் த கிரேட். யாரோ ஒருத்தர் சைரஸ்ன்னு சொன்னீங்க, நீங்கள் சத்தமாக சொல்லியிருக்கணும். வெரி குட் ஆர்த்தி. சைரஸ் த கிரேட். கோரேசு, மகா கோரேசு. அதை நான் வரலாற்றில் நான் ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அகாஸ்வேருவும் எஸ்ரமுக்கான மகன் என்று சொல்லப்படுகிறது. சிறிய பிள்ளையிலிருந்தே யூதருடைய காரியங்களை திறமாய் கற்றுக்கொண்டதினாலே அவனுடைய காலத்திலும் பெர்சிய ராஜாக்களின் காலத்திலும் யூதர் மிகவும் மிகவும் நன்றாக நடத்தப்பட்டார்கள். ஸோ ஓகே, இவங்க வந்துட்டாங்க. இப்போ நாம் சொன்னோம், அதற்கு அடுத்தாற்போல் 400 ஆண்டுகள் இருண்ட காலமாய் இருந்தது என்று சொன்னோம். அப்போது இந்த இருண்ட காலமான இந்த 400 வருஷத்திலே என்னதான் நடந்தது? நாம் என்ன சொன்னோம்? கர்த்தருடைய வார்த்தை இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, ஒன்றுமே இல்லை. யூதருக்கு அது ஒரு இருண்ட காலம். ஆனால் அவர்கள் இந்த 4 நூற்றாண்டுகளும் என்ன செய்தார்கள்? 3 நூற்றாண்டுகள், கிபி, நான் சொன்னேன் கிமுல குறைஞ்சிட்டே வரும். கிமு 3, கிமு 2, கிமு 4, 3, 2, இந்த 3 நூற்றாண்டுகளும் கிரேக்கர் அரசாண்டார்கள். இதில் எங்கே இது குறிக்கப்பட்டிருக்கிறது? தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில். அப்போது மகா அலெக்சாண்டர் முழுவதுமாய் பெர்சிய ராஜ்யத்தை அடிமைப்படுத்தி கொண்டான். நாம் வரலாறு புஸ்தகங்களே படிக்கிறோம், மகா அலெக்சாண்டர் இந்தியா மட்டும் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய காலத்திலே என்ன நடந்தது? அவர்கள் இந்த இருண்ட காலத்திலே கர்த்தர் அனுமதித்த காலம் இது யூதருக்கு பிரயோஜனமாக இருந்ததா? கர்த்தருடைய சித்தம் நிறைவேற அது வழிவகுத்ததா என்றால் ஆம். அவர்கள் கர்த்தரின் கருவியாக இருந்தார்கள். எப்படி? இந்த கிரேக்கர்கள் அறிவிலே மிகவும் தேறினவர்கள். 1 கொரிந்தியரில் பவுல் சொல்லுகிறார், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். இந்த கிரேக்கருடைய ஞானமானது நம்முடைய புதிய ஏற்பாடு எழுதப்படுவதற்கு பிரயோஜனமாக இருந்தது. ஆமேன். நமக்கு தெரியும், புதிய ஏற்பாடு முழுமையாக எழுதப்பட்டது கிரேக்க பாஷையிலே. அப்போது ஆண்டவர் இந்த 3 வருஷத்திலும் அந்த இலக்கிய திறமைகளை யூதருக்கு கொடுத்து அவரை பற்றி எழுதுவதற்கு ஆண்டவர் அவர்களை ப்ரிப்பேர் பண்ணினார், ஆயத்தப்படுத்தினார். எழுதவில்லை, ஆயத்தப்படுத்தினார். பின்பு என்ன நடந்தது? அந்த 1ஆம் நூற்றாண்டிலே, 1ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியிலே ரோமர் கிரேக்க சாம்ராஜ்யத்தையும் அது ஆக்கிபை பண்ணின எல்லா இடத்தையும் பிடித்து கொண்டார்கள். இதில் முக்கியமான ராஜா அகுஸ்துராயன். ஆமேன். இந்த அகுஸ்துராயன் பைபிளில் சொல்லியிருக்கா? ஆமாம். எங்கே சொல்லியிருக்கு? லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அகுஸ்துராயனால் கட்டளை, குடிமதிப்பு எழுதப்படும்படி கட்டளை பிறந்தது.
இந்த அகுஸ்து ராயனுக்கு நம்ம ஆங்கிலத்தில் சீசர் அகஸ்டஸ் என்று சொல்லுகிறோம். இவனுக்கு மன்னொரு பெயர் சீசர் ஆக்டேவியஸ். இந்த அகுஸ்து ராயனுடைய காலத்தில் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். கிமு 4ஆம் ஆண்டு, நூற்றாண்டுன்னு எழுதிடாதீங்க, 4ஆம் ஆண்டிலே நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தார். எனவே ரோம சாம்ராஜ்யம் இருந்த காலத்திலே தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்ப கர்த்தர் அதை பிரயோஜனப்படுத்தினார். ஆமென். எனவே கிரேக்கரும் ரோமரும் அரசாண்டது ஏதோ ஜஸ்ட் லைக் தட் அகஸ்மாத்தாக நடக்கவில்லை. இன்று கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? ஜஸ்ட் லைக் தட் நடக்கலை. யாரிடத்துலையுமே ஜஸ்ட் லைக் தட் இட் ஹேப்பன்னு நாம் சொல்ல வேண்டாம். கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்தே இருண்ட வாழ்க்கையையுமே அவர் மாற்றுகிறார். ஆமென். ஒருவேளை ஆண்டவரே என்னுடைய காலங்கள் இருண்டு தெரியுது சுவாமி என்று நினைத்தால் அதையும் அவர் மாற்ற வல்லவர். அதைத்தான் யோபு 42:2 பார்க்கிறோம். நான் அதை தான் தலைப்பு வசனமாய் வைக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நாம சொல்லுவோமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். இதை நீங்க தினம் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, நீர் செய்ய முடியும். நீர் செய்ய நினைத்தால், நான் செய்ய நினைத்ததை நீர் செய்வீர் இல்லை, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென். அப்போ என்ன நடந்தது இந்த காலத்திலே? ரோமர்களுடைய, நான் இது 3 மாத்திரம் வரலாறை திருப்பி சொல்லாத அப்படின்னு மறுபடியும் எங்கள் வீட்டில் இருந்து அங்கிள் சொன்னா, நான் சொன்னேன் இது மிக முக்கியமான வரலாற்று குறிப்பு. ஏன்னு கேட்டால், ரோமர்கள் காலத்திலே 3 காரியம் நடந்தது. மற்ற எல்லாத்தையும் நான் விட்டுறேன். 3 காரியம் நடந்தது. அது என்ன என்று கேட்டீங்கன்னு சொன்னாக்கா, அவர்கள் 3 திட்டங்களை வைத்திருந்தார்கள். ஏன் நம்ம ரோமராஜ்யத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்? ஆதி திருச்சபை இருந்த காலமும் ரோம சாம்ராஜ்யம் இருந்த காலம். நம்முடைய ஆண்டவர் வாழ்ந்தது ரோம அரசு அடியிலே. 3 காரியங்களை வைத்திருந்தார்கள். கிரேக்கருக்கு நாம் ஜஸ்ட் ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவருடைய ஞானம். நாம் அது ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு தெரியும், ஃபிசிக்ஸில் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு படிப்போம் இல்லையா? அது கிரேக்க எழுத்துக்கள். அப்புறம் நான் அநேக பிரசங்கங்களிலே இது கிரேக்க மூல பாஷை என்று நாம் சொல்லுகிறோம், நம்முடைய பாஸ்டரும் சொல்லுகிறார். ஏனென்றால் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது அவங்களுடைய பாஷையில். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த அரசுக்கு அடியில் இருந்த எல்லோருக்குமே கிரேக்கமும் தெரிந்தது, லத்தீன் பாஷையும் தெரிந்தது. அவர்கள் இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. அவர்கள் உபயோகித்த மொழி, பொது மொழி என்னவென்றால் கிரேக்கோ லாட்டின். GRAECO, கிரேக்கோ லாட்டின். அதாவது லத்தீனுக்கு அவ்வளவு செழுமை இல்லாததினாலே ரோமர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய மிகவும் அழகான பண்பு, இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிரேக்கர்களிடத்தில் என்னென்னலாம் அருமையாக இருந்ததோ அது எல்லாவற்றையும் தாங்கள் எடுத்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் தங்களுடைய காரியத்தை நுழைத்தார்கள். ஏதோ நம்முடைய காலங்களில் இப்போது நடக்கிறது போல் ஒருவர் செய்ததே அடுத்தவர் வந்தவுடனே அழித்து போட்டு கீழே இருந்து மேலே இல்லை. அதனால தான் ரோம சாம்ராஜ்யம் மேலேயே போய்கொண்டிருந்தது. ஸோ கிரேக்கர் என்னென்ன ஆழமாய் திடமாய் விட்டு சென்றார்களோ அவற்றின் மேலே ரோமர் கட்ட ஆரம்பித்தார்கள். ஆமென். அப்போது இன்னும் கொஞ்சம் மேலே போச்சு. அப்போ அவங்க எல்லாருக்குமே இந்த 2 பாஷைகளும் தெரிந்திருந்தது. நல்ல ஞாபகப்படுத்தி பார்த்தால் நம்முடைய ஆண்டவருடைய சிலுவையின் மேலே இவன் யூதருடைய ராஜா என்று பிலாத்து எழுதினான். பிலாத்து எதில் எழுதினா? கிரேக்கு, லத்தீன், எபிரேய பாஷையில் எழுதினான். ஏனென்றால் அப்போ இருந்தவர்கள் கிரேக்கம் பேசினார்கள்,
லத்தீன் பேசினார்கள், எபிரேயம் பேசுகிற யூதர்களும் இருந்தார்கள். அதனால தான் இந்த யூதர்கள் அதை வாசித்து அதற்கான நம்பரை போட்டவுடனே யாவே என்ற டேர்ம் வருதுன்னு, யெகோவா என்ற பெயர் வருதுன்னு சொன்ன உடனே அதை எடுனாங்க. பிலாத்து என்ன சொன்னான்? பிலாத்து தேசாதிபதி, ராயனுக்கு அடியில் இருப்பவன். அவன் என்ன சொன்னான்? நான் எழுதினது தான், எடுக்க மாட்டேன். அப்போ இந்த யூதர்கள் கண்டு கொண்டார்கள், சாதாரண யூதர்கள், இயேசுவே யெகோவா என்று. அதிலே ஆண்டவரிடத்தில் திரும்பினவர் அநேகர் உண்டு. எனவே இப்போ அது நம்முடைய மெயின் பாட்டு இல்லை. அப்படியானால் இந்த நேரத்திலே தாவீதின் உடன்படிக்கையை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றினார்? தீர்க்கதரிசியும் இல்லை, வேதமும் இல்லை. என்ன பண்ணார்? ஆண்டவர் தேவதூதர்கள் மூலமாய் தம்முடைய ஜனங்களோடு இடைப்பட்டார். ஆமேன். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, உன்னோடும் என்னோடும் கர்த்தர் இடைப்பட எதுவுமே தடையில்லை. புறஜாதியானை உபயோகிக்க முடியும், புறஜாதியானுடைய மொழியை உபயோகிக்க முடியும். தீர்க்கதரிசிகள் இல்லை என்றால் கர்த்தர் நேரடியாய் நம்மோடு வசனத்தாலே பேச முடியும். ஆமேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவதூதர்களை வைத்து தன் குமாரனின் நற்செய்தியை உலகிற்கு அனுப்புகிறார். சரியா? இன்னும் 2 காரியங்கள் இந்த ரோமர்களை பற்றி சொல்லிவிட்டு நான் பேசேஜுக்குள்ளே போயிடுறேன். 2வது அவர்கள் வைத்திருந்த ஒரு முக்கியமான காரியம் பாக்ஸ் ரோமனா, PAX, பாக்ஸ் ரோமனா. அவங்க எல்லாருக்கும் தெரியும், எழுதி கொள்ளுங்கள். பாக்ஸ் ரோமனா, PAX. லத்தீன் பாஷையிலே பாக்ஸ் என்றால் சமாதானம் என்று பொருள். பீஸ், ரோமன் பீஸ். ரோமர் பாக்ஸ் ரோமனா, ரோமன் பீஸ். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், யூதருக்கோ எல்லாருக்குமே அவர்களுடைய மத சம்பந்தமான காரியங்களிலே முழுமையான சுதந்திரத்தை கொடுத்திருந்தார்கள். அதனால தான் யூதர்கள் தேவாலயத்திலே பண்டிகை கொண்டாடினார்கள். நம்முடைய ஆண்டவர் சென்றார், ஜெபாலயத்தில் உபதேசித்தார், செய்தார் இல்லையா? ரோமர்கள் யாரும் நம்முடைய ஆண்டவரை பிடித்து நீ ஏன் உபதேசிக்கிறாய் என்று கேட்கவில்லை. கேட்டதெல்லாம் யூத மத தலைவர்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஸோ இந்த பாக்ஸ் ரோமனாவை அந்த ரோம ராயர்கள் போட்டபோது நம்முடைய ஆண்டவர் அதை எதற்கு உபயோகித்து கொண்டார்? சமாதானமாய் தன் குமாரன் இந்த உலகத்திலே வேலை செய்து சீஷர்களுக்கு உபதேசித்து ஜெபாலயங்களிலே உபதேசிக்க அதை உபயோகித்து கொண்டார். ஆமேன், ஆமேன். முதல்ல என்ன சொன்னேன்? லிங்குவா ஃப்ராங்கா, பொதுமொழி. லிங்குவா ஃப்ராங்கா, பொதுமொழி, கிரேக்கோ லாட்டின். பாக்ஸ் ரோமனா, ரோமன் பீஸ், ரோமருடைய சமாதானம். தைரியம், அவங்க சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாகன்றாங்க. ரோம அரசர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. 3வது வயா ரோமனா, வயா VIA, ரோமன் ரோட்ஸ். வயா ரோமனா, ரோமர்களுடைய ரஸ்தாக்கள், சாலைகள் அவ்வளோ அழகாக அமைத்தார்களாம். அதனால தான் ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லா இடத்துலையும் போய் ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அதுக்கு யாரும் தடை விதிக்கவில்லை. அவர்களை சிறைப்பிடித்து துன்பப்படுத்தினது அத்தனையுமே ஆதி திருச்சபையை சதுசேயர்கள், ரோமர்கள் துன்பப்படுத்தவில்லை. அப்போ இந்த எல்லா காரியங்களையும் கொண்டு கர்த்தர் இடைப்பட்டார். சரி, மத்தேயு 1:2 தேவதூதன் செய்திகளை பார்க்கிறோம். லூக்கா 1:2 தேவதூதனின் செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். இதை நம்ம இப்போ உள்ளே போக வேண்டாம், இது நம்ம பேசேஜ் இல்லை. மத்தேயு 1 மரியாள் அம்மாவிற்கு தேவதூதன், யோசேப்பிற்கு தேவதூதன் செய்தி அனுப்புகிறார். மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று. 2ஆம் அதிகாரத்திலே வானசாஸ்திரிகளுக்கு தேவதூதன் மூலமாய் எச்சரிப்பு கொடுத்து அனுப்புகிறார். ஏரோதிடத்திலே போக வேண்டாம். அப்போ இந்த ஏரோது ராஜா யார்? நாம் இதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ராயன் சொல்கிறோம், ஏரோது ராஜான்னு சொல்கிறோம். யார் ராஜா?
ரோம பேரரசர்கள், அவர்கள் தான் ராயர்கள். அகுஸ்து ராயன் முதல்ல நம்ம பைபிளில் மென்ஷன் ஆகிறது. ஜூலியஸ் சீசர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஜூலியஸ் சீசர் படிக்கிறீங்களா? படிக்கலாம். ஜூலியஸ் சீசருடைய அவனை கொன்று போட்ட பிறகு அகுஸ்து ராயன் பட்டத்தை கட்டி கொண்டான். ரைட்டு. அப்போது இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த பெரிய கிழக்கிலையும் பிடித்து விட்டார்கள், மேற்கிலையும் பிடித்து விட்டு பெரிய சாம்ராஜ்யம், 10 நூற்றாண்டுகளுக்கு மேலே இருந்த சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம். அப்போ இதை ஆளுவதற்கு காற்பங்கு தேசாதிபதிகளை வைத்தார்கள். யூதா, யூதயா, சமாரியா, கலிலேயா, தீரு, சீதோன் அந்த பாகங்களை 4ஆக பிரித்து அதிலே ஒரு பாகத்தை யூதேயாவை ஏரோது ராஜாக்களை நியமித்தார்கள். விளங்குறீங்களா? ஏரோது ராஜாக்களை நியமித்தார்கள். இவர்கள் யார்? இவர்கள் ஏசாவின் சந்ததியார், ஏதோமியர்கள். ஏடம் என்றால் சிவப்பு என்ற அர்த்தம். சிவப்பான அங்கி நிறம் கொண்ட ஏசாவுடைய சந்ததியார். இவர்கள் இந்த யூதர்களை ஆளுகை செய்தார்கள். இன் அதர் வேர்ட்ஸ், ஏசாவின் சந்ததியார் யாக்கோபின் சந்ததியாரை ஆளுகை செய்தார்கள். அப்படி திரும்பியது காலங்கள். அப்போ ஏரோது பிள்ளையை கொன்று விடுவான் என்று என்ன போட்டான்? நீங்கள் கொஞ்சம் என்னோட இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது. இது நம்ம பேசேஜே இல்லை. 2 வயதிற்கு கீழான எல்லா பிள்ளைகளையும் கொன்று போடுவதற்கு அவன் ஒரு ஆர்டர் போட்டான், ஒரு கட்டளை போடுறான். அப்போ இந்த ஏரோது ராஜா இப்படி கட்டளை எப்படி போடலாம் என்றால், ராயர்கள் இவர்களை கண்டிக்கவில்லை. உங்க மக்களை ஆளுகை செய்ய உங்களுக்கு தெரியும், ஆண்டு கொள்ளுங்கள். யூதேயாவுக்கு ஏரோது ராஜா. அடுத்தது சமாரியாவுக்கு இன்னொருவன், அவனை பற்றி நம்ம பாதர் பண்ண வேணாம். கலிலேயாவை ஆண்டு கொண்டிருந்தது யார்? பொந்திய பிலாத்து. விளங்குதா? இப்போ நமக்கு பொந்திய பிலாத்து கலிலேயாவுக்கு தேசாதிபதியாக இருந்தார். அங்குதான் நம்முடைய ஆண்டவர் வாழ்ந்தார். கப்பர்நகூம், கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் தான் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்போது இயேசுவை பிடித்தபோது பிலாத்துவின் அதிகாரம் இல்லாமல் இந்த ஏரோது ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஏரோது வேற, அந்த ஏரோது வேற. நான் அப்புறமா அடுத்த தடவை அதை உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ரைட்டு. இப்போ இந்த ரோம ராஜ்யத்தையும் கர்த்தர் தனக்கு கருவியாய் பயன்படுத்தினார். லூக்கா 1 தேவதூதன் யாருக்கு செய்தி கொடுக்கிறார்? லூக்கா 1 மரியாளுக்கு செய்தி கொடுக்கிறார், சகரியாவிற்கு செய்தி கொடுக்கிறார். அவர்கள் இருவரும் யார்? யோவான் ஸ்நானகனை சகரியா பெற்றான், மரியாள் தேவகுமாரனை பெற்றார்கள். இவர்கள் இருவரும் தேவகுமாரனுக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானன் போக வேண்டி இருந்தபடினாலே இருவருக்கும் தேவ வாக்கு தேவதூதன் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆமேன். என்னோடு இருக்கிறீங்களா? அப்போ அடுத்ததாக தேவதூதர்கள் எங்கு செல்லுகிறார்கள்? மரியாளை சரி பண்ணியாச்சு, யோசேப்பை கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சொல்கிற லாங்குவேஜில் கரெக்ட் பண்ணியாச்சு. சாஸ்திரிகளை கரெக்ட் பண்ணி, நீங்கள் திருப்பி ஹெரோடுகிட்ட போகாதீங்கன்னு சொல்லியாச்சு. இல்லைன்னா தீர்க்கதரிசி போய் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா? அடுத்தது இப்போ யாரை கரெக்ட் பண்ணணும்? சாதாரண மக்களுக்கு எப்படி போகிறது? நேர மேய்ப்பர்களிடத்தில் அனுப்பினார். லூக்கா 2 மேய்ப்பர்கள், ஏன்னா அவங்க தான் ராத்திரிலாம் முழிச்சிருக்கிறாங்க. அவர்களிடம் தேவதூதன் சொன்ன உடனே எழுந்து ஓடிட்டாங்க. மட என்று தேவகுமாரன் பிறந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. என்ன அழகாக ஆண்டோர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கார் பார்த்தீங்களா? ஆமேன். சரி, நம்மளுடைய கருப்பொருள் வசனம் லூக்கா 1. நம்ம கருப்பொருள் பேசேஜ் லூக்கா 1:28 முதல் 45. நான் இவ்வளோ நேரம் சொன்னது இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். இப்போ தான் செய்திக்குள்ளே வரோம். லூக்கா 1:28 முதல் 45. இடையில சில வசனங்களை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ரெடியாக இருக்கீங்களா? சரியா? நம்ம தலைப்பு வசனம் என்ன சொன்னோம்? தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியம். வெரி குட். எங்கே இருக்குது? யோபு 42:2. இப்போ நம்முடைய தீம் பேசேஜ்
கருப்பொருள் வேத பகுதி லூக்கா 1:28 ஒரு சில வசனங்கள். சரியா? இப்போ கருப்பொருள் வசனம் என்ன? நமக்கு பிடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது வேணும்ல, இல்லையா? இல்லையா? வேண்டாமா? சரி, வேணும். கௌதம் சத்தம் தான் வேணும்னு கேட்குது. வேணுமா? சரி. 37 ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு உங்களையும் என்னையும் நோக்கி வருகிற வசனம். கைகளை உயர்த்தி ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சரியா? அடுத்தது 45. அவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். எப்ப தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லாமல் போகும் என்றால் விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தராலே அவர்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆமென். அப்ப கர்த்தராலே எனக்கு சொல்லப்பட்டது நிறைவேற வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். அப்போதான் நான் தைரியமாக சொல்ல முடியும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. திருப்பி சொல்லுவோமா? விசுவாசித்தவளே, நீங்கள் விசுவாசித்தவனேன்னு கூட சொல்லுங்க. பாக்கியவதி, பாக்கியவான், கர்த்தராலே எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆமென், ஆமென். ஏன் இந்த வசனம் முக்கியம்னா, மரியாளுக்கு எலிசபெத்து சொல்லுகிற வாழ்த்து. எலிசபெத்தின் காரியத்தில் நடந்தது ஒரு வருஷங்கள் கடந்து போன ஒரு கருத்தரித்தல். அது ஒரு வேளை பாசிபிளாக இருக்கலாம். மரியாளின் காரியத்தில் நடந்தது மிகவும் அசாதாரணமான ஒன்று. எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ மரியாளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேற வேண்டும் என்றால் மரியாள் விசுவாசிக்க வேண்டியது தேவையாயிருந்தது. ஆமென், ஆமென். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்படி நிறைவேற வேண்டும் என்றால் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். நம்பர் 1, விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஆண்டி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நானும் சேர்ந்தே தான், நான் உங்களில் ஒருத்தி தான். திருப்பி நான் சொல்கிறேன், விசுவாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நான் விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். என்ன அந்த வசனம் உங்களுக்கு தெரியாதா? பைபிளில் இருக்குப்பா. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். நான் முந்தி காலத்தில் ஒரு அழகான வேத ஒழுங்குமுறை புஸ்தகத்தில் வாசித்தது எனக்கு ஞாபகம். நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே தராசை போல 2 காரியங்கள். தராசு 2 தட்டுக்கள். ஒன்று அவிசுவாசம், இன்னொன்று விசுவாசம். அந்த தேவனுடைய பக்தன் என்ன எழுதியிருந்தார்னு கேட்டால், when unbelief, அவிசுவாசம் உன்னை மேற்கொள்ள ட்ரை பண்ணும்போது நீ நடுவில் இருக்க முள்ளு, லீன் ஆன் டு ஃபெய்த். அவிசுவாசம் உன்னை மேற்கொள்ளும் போது விசுவாச தட்டின் பக்கம் சாய்ந்து கொள். விசுவாச தட்டின் பக்கம் சாய்ந்து கொள். அப்போது நாம் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, அவிசுவாசம் இருக்குப்பா, ஆனால் அதை நீக்கி என் விசுவாசத்தை கூட்டுங்க, அது கனமாய் மாறட்டும். ஆமென். எப்பயும் நினைத்து கொள்ளுங்கள், அவிசுவாசமே இருக்கக்கூடாதுன்னு இல்லை, 2, 3. ஆனால் அவிசுவாசம் இங்கிட்டு இழுக்கும்போது இல்லை, நான் விசுவாசத்தின் புறமாய் சாய்கிறேன். மரியாள் அப்படி தான் செய்தாங்க. அதனால தான் அவர்களை ஒரு மகத்தான கருவியாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். முன்னால் வந்துருங்க 28வது வசனத்திற்கு. 28, 29. இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளை. ரைட், இது பாயிண்ட் நம்பர் 1. கிருபை பெற்றிருந்த மரியாள், கிருபை பெற்றிருந்த மரியாள். நம்பர் 2, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஏன் கிருபை பெற்றானா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். நம்ம பாஸ்டர் சொன்னாங்க, நமக்குள்ளாய் வாசஸ்தலமாய் இருக்க விரும்புகிறார்.
நம்பர் 3, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே இந்த சபையார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நாங்கள் கிருபை பெற்றவர்கள். சொல்லுங்க. ஏனென்றால் கர்த்தர் எங்களுடனே இருக்கிறார். அதனாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டாள்? விசுவாசித்தாள் என்று சொன்னேன். ஆனால் அந்த விசுவாசம் வர்றதுக்கு முன்னாலேயே கிருபை வந்தது. ஆமென். அப்போ எபேசியர் 2:8 வாசிக்கிறீங்களா சத்தமா? எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரைட்டு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்ப விசுவாசம் நமக்காய் வருவதல்ல, கர்த்தருடைய கிருபை நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. ஆமென். அந்த விசுவாசம் வரும்போது கிருபை வருகிறது, விசுவாசம் வருகிறது. உடனே கர்த்தருடைய பிரசன்ன என்னோடு, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அவர் என்னோட இருக்கிறார். ஆசீர்வாதம் என்னை தேடி வருகிறது. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோமா? யாருக்காவது வேணாமா? வேணும். அப்போ கிருபை வேணும். கிருபை வந்ததோடு சும்மா இருக்கக்கூடாது, விசுவாசம் வர வேண்டும். அந்த விசுவாசம் வரும்போது கர்த்தர் என்னோடே இருக்கிறார். ஏன் பயப்படாதன்னு சொல்கிறாரு? பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரீர் என்னோட இருக்கிறீர். கர்த்தர் நம்மோடு. அதனால நாங்கள் மக்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ மரியாளம்மா விசுவாசித்தாங்க, கிருபை பெற்றிருந்ததுனால ஆசீர்வாதம் வந்தது. அவங்க முக்கியமான ஒரு காரியம் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா 38 நினைக்கிறேன்டா, லூக்கா 1 எல்லாரும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதற்கு மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அதுதான் முக்கியம். ஆண்டவருக்கு நான் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. எனக்கு பிரியமானவர்களே, நான் அதை ஒரு காரியத்தை அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லட்டும். ரொம்ப கஷ்டமான வார்த்தை அது. 18 வயது தான் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆல்ரெடி ஷீ இஸ் என்கேஜ்டு டு ஒன் மேன். அப்போ நீ என்ன சொன்னார்ன்ற வரேன். அதுதான் தாவீதின் உடன்படிக்கை. அடுத்ததாக இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? தேவதூதனின் வாழ்த்திற்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்த்திற்கும் நடுவில் கடைசியிலே, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. நல்லா அப்படி க்ளோஸாக வாங்க. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண வந்தார். அப்போ அந்த அம்மா வார்த்தையை ஏற்றுக்கொண்டபடியினாலே இன்று நாம் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆமென். இதில் இன்னொரு பாட்டு நான் சொல்கிறேன். வார்த்தையை நாம் பார்க்க முடியுமா? இப்போ நான் உங்களோட பேசுகிறேன், அது காணப்படுகிற காரியமா? எங்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருந்தாங்க. உங்களுக்கு அப்படி கொஞ்சம் கிளப்பி விடுறதுக்கு ஒரு பிரின்சிபல் இருந்தாங்க. நாங்கள் போய் வேலைக்கு ஜாயின் பண்ண துவக்கத்தில் அவங்கக்கிட்ட போய், மேம் இந்த மாதிரி ஏதானும் அப்ளிகேஷனோ டிபார்ட்மெண்ட் காரியமோ சொன்னால், put it in writing, no oral talking அப்படின்றவாங்க. நாங்கள் முதல்ல இந்த அம்மா எதை எடுத்தாலும் எழுதிட்டு வான்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவங்க தான் இருந்தாங்க பிரின்ஸிபல் லேடி ரோ காலேஜில். அப்போது பின்பாக தெரிந்து கொண்டோம், நானே அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தேன். எங்கள் காலேஜில் மிஸ்ஸஸ் கிறிஸ்டோஃபரா ரைட்டிங்கில் கொண்டு போய் இல்லைன்னா எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நீ ஒன்று சொல்லுவ, நாளைக்கு நீ ஒன்று சொல்லுவ இல்லையா? இன்னைக்கு நீ என்ன ஓகேன்னு சொல்லுவ, நாளைக்கு நான் அப்படி சொல்லவே இல்லையேன்னு. புட் இட் இன் ரைட்டிங், ஐ வில் சைன் ஆன் இட் அண்ட் கிவ் யூன்னு வாங்க. அதை நான் எப்பொழுதும் என்ன பண்ணுவேன், அவங்க ரூமுக்கு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸில் என்னை வச்சுருந்தாங்க. அவங்க
போகும்போது ஓகே காலா யூ கேன் கோ ஹெட் அப்படின்னாங்கன்னா எஸ் மேம்னு கையில் கொடுத்தோடனே யூ வில் கேட்ச் மீ அப்படின்னு கையெழுத்து போட்டுருவாங்க. கையெழுத்து போட்டு ஷி வில் புட் ஹர் சீல், கொண்டாங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ யாருமே என்னை கேள்வி கேட்க முடியாது. அவங்க தான் எப்பயும் சொல்லுவாங்க, திஸ் கேர்ள் இஸ் ஒன் ஹூ வில் கேட்ச் மீ இன் மை வேர்ட்ஸ்னு. போடுங்க மிஸ் மேனுவல் கையெழுத்து போட்டுருவாங்க. அப்போது ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார், வார்த்தையை பார்க்க முடியாது. இன்றைக்கு தேவதூதன் சொல்லுகிறார், அது மாம்சமாய் வந்தபோது மரியாள் உலகுக்கும் மரியாளுக்கும் அது வெளிப்பட்டது. ஆமென். அப்போ இங்கே நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய வசனம் யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி. ஆமென். அப்போ கிறிஸ்து உலகத்திலே கண் காண்கிற தெய்வமாய் பிறந்து நடந்து இருக்க வேண்டுமென்றால் நான் வார்த்தையை ஏற்றுக்கொள்வது அவசியமாகிறது. ஆமென். அதனால தான் உன்னை நோக்கி வார்த்தை வரும்போது ரிசீவ் இட்ன்னு சொல்கிறோம். ரிசீவ் இட் இன் யுவர் ஹார்ட். அது எப்படி வெளிப்படும்? எல்லாரும் பார்க்கிறபடி கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அப்போ அந்த வார்த்தையை உள்ள வாங்கலன்னு சொன்னால் மாம்சமாய் பிறர் பார்க்கும் வழியிலே நமக்கு அது தென்பட முடியாது. ரைட்டு. இதில் ஒரு நீங்கள் சொல்லலாம், மரியாளம்மா பண்ணாங்க ஆண்டி, நமக்கு இது எப்படி பொருந்தும்? புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே சொல்லியிருக்கா அப்படின்னா ஆமாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நாம் எப்படி இந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை, பகிரங்கமான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி எனில் தம்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. ரைட். முதல் பாயிண்ட் நம்மேல். எபிரேயர் 6:7-8 ஈஸி டு ரிமெம்பர். எபிரேயர் 6:7-8. மறுதலித்து போனவர்கள். இல்லடா, நீங்க தொடங்கினதா கரெக்ட். எபிரேயர் 6ஆம் அதிகாரம். சரி. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. நம்பர் 1, தன்மேல் பெய்கிற மழையை குடிக்க வேண்டும். ஆசீர்வாதமான மழை, கர்த்தருடைய வார்த்தை மழையாய் வரும்போது, அவருடைய ஆவியானவர் மழையாய் வரும்போது ரிசீவ் இட். அடுத்தது, தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமாக. பயிரை முளைப்பிக்கும் நிலமாக வேண்டும். நம்பர் 2, மழை நீரை குடித்து வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய அந்த மழை நீரை குடித்து கனிகளை தர வேண்டும். ஆவியின் கனி, சகல நற்கிரியைகளாகிய கனியை நான் தர வேண்டும். செடிகளையும் இல்லடா அந்த அதுக்கு முந்தின நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அந்த நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஆமென், ஆமென். அப்போ மரியாளை போல நாம் ஜனங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நம்மேலே வருகிற வார்த்தையை, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே இருந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நற்கிரியைகளையும் ஆவியின் கனியும் கொடுக்கும்போது இந்த நிலம் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறும். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட நிலமாய் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? கைகளை தூக்கி, ஆண்டவரே நீர் அனுப்புகிற மழை நீரை குடித்து நீர் விரும்புகிற ஆவியின் கனியை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுந்த நிலமாய் என்னை, என் சந்ததியை, என் வீட்டை, என் அதிகாரத்தை மாற்றுவீராக. ஆமென். இந்த 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட் சொல்லப்படுது. 8ல் என்ன பாருக்கு? முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் தகாததாயும் சபிக்கப்படுவதற்கேற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. சுட்டரிக்கப்படுவதே இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம இருந்தா நம்முடைய முடிவு அழிவு. ஆமென், ஆமென். அதுக்கு நம்ம போக தேவையில்லை. அதற்கு நம்மை ஆண்டவர் நியமிக்கவில்லை. நாம் வாழ்வதற்கென்று தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். சரி, அப்போ
ஏன் விசுவாசிக்கணும்? ஏன் விசுவாசிக்கணும்? எபிரேயர் 10:39 இது ஒரு முக்கியமான வசனம். அதுக்கு முன்னால விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் இருக்கு. கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல், நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆத்துமா ஈடேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அதாவது கெட்டு போய் ஆவிக்குரிய ஜீவியத்திலே சுட்டரிக்கப்படுகிற முடிவுக்கு போகாமல் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். யாரை என்னத்தை மேம் விசுவாசிக்க சொல்கிறீங்க? எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதான் கேட்பான், மேம் என்னத்தை விசுவாசிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை விசுவாசி. அது பார்க்க முடியாதுல்ல. மாம்சமாய் வந்த இயேசுவை விசுவாசி. ஆமென். ஸோ யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கொண்டார். அப்போ நாம் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்க வேண்டும். அவர் வார்த்தையாயிருந்து மாம்சமானதினாலே அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஆமென். மிகவும் சுருக்கமாக இன்று 1-2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நான் நிறையாத்த கட்டு தான் பண்ணுறேன். வேறு வழி இல்லாமல் இருக்குது. நான் யோசித்தேன் இதை அன்றைக்கி முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு. டசன்ட் மேட்டர். சரி, இப்போது என் கிளாஸில் நான் இப்படி தான் பண்ணுவேன். ஆனால் என் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாலே வந்து நோட்ஸை கொடுடின்னு வருவாங்க. ஐ ஷுட் டெல் தெம் நான் எழுதுனது எனக்கு தான் விளங்கும், உங்களுக்கு விளங்காது அப்படின்னு. சரி, ஸோ இப்போ நாம் என்ன செய்கிறோம்? இப்படியானால் தாவீதுக்கு நான் முக்கியமானது அங்கே சொல்ல வேண்டும். லூக்கா 1 வாங்க. தாவீதின் உடன்படிக்கை, அதை விட்டுட்டனே. தாவீதின் உடன்படிக்கை வாங்க. 30 வாசிங்களேம்மா. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். பெரியவராயிருப்பார். சாலமோனிலும் பெரியவரோ, யாக்கோபிலும் பெரியவரோ, தேவாலயத்திலும் பெரியவரோ? ஆம், அவர் பெரியவராயிருப்பார். சொல்லுவோமா? அவர் பெரியவராயிருப்பார். அதனால் மற்ற எல்லாம் அவருக்கு கீழே தான். ஆமென். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். பிசாசு என்ன கேள்வி கேட்டுச்சு ஆண்டவர்கிட்ட சோதிக்கும் போது? நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இல்லை, அவர் உன்னதமானவருடைய குமாரன். ஆமென். ரைட். அடுத்தது, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். வந்துருச்சா தாவீதின் உடன்படிக்கை? அப்ப தாவீதின் உடன்படிக்கை நிறைவேற்றுகிற பாத்திரம் மரியாள், நிறைவேற்றுகிறவர் கர்த்தராகிய தேவன். அப்போ தாவீதின் சிங்காசனத்தை கிறிஸ்துவுக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாழ்வார். ரோமர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் யாக்கோபின் குடும்பத்தாரை அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அவருடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிற்கிற ராஜாசனம். நிறைவேறிச்சா? சொல்லிட்டாரா? ஓகே, தட் இஸ் குட். தாவீதின் உடன்படிக்கை நிறைவேறுகிறது. இதுக்கு நமக்கு என்ன ஆண்டி கேட்குறீங்களா? கேட்கல. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரம் எஸ் மேம் வாட் டஸ் இட் டூ டு அஸ் அப்படின்னு ஒத்தி நிற்பா. சரியா? இப்போது நம்ம என்ன பார்க்குறோம்? ரொம்ப சந்தோஷம். தாவீதுக்கும் யூதர்களுக்கும் ஆண்டவர் உடன்படிக்கை நிறைவேறிச்சார்ப்பா. நாங்கள் இந்தியர்கள் ஏதோ தலைமுறைகளில் விக்கிரக ஆராதனை வழிபட்டவர்கள். எங்களுக்கு இதனால் என்ன? வாங்க, என்ன நடக்குது? லூக்கா 2:30-32. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். வாங்க, யாருக்கு ஒளியா?
புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. அப்போ இருந்த ரோமர்களுக்கு மாத்திரமல்ல, கிரேக்கர்களுக்கு மாத்திரமல்ல, நல்லா ஃபாலோ பண்ணுங்க என்னைய, ரோம அரசர்களாலே தான் கிறிஸ்தவம் உயர்த்தப்பட்டது. நமக்கு தெரியும்ல, கடைசியாக கான்ஸ்டன்டைன் வந்தபோது கிபி 313, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கிபி 313 கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கான்ஸ்டன்டைன் சொன்னால், நான் என்னென்னலாம் இப்போ உங்களுக்கு சொல்லலை, நான் எப்போயாவது ஒரு முறை நீங்களுக்கு அனுமதி கொடுத்தா இதில் ஒரு அழகான ஹிஸ்ட்ரி இருக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ 313, கிபி 313 ஏற்றுக்கொள் என்று சொன்னான். 4வது நூற்றாண்டிலே ரோம அரசு கிறிஸ்தவ மதத்தை ஆஃபிஷியல் மதமாக்கினது. They declared Roman Empire is a Christian empire. ஆமென். பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்படி யூஸ் பண்ணிட்டாரு. எந்த ரோம அரசர்கள் யூதர்களை ஆட்சி செய்தார். ஆனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க எப்பயுமே தொந்தரவு பண்ணலை. நான் அதை பவுலப்போஸ்தலனை பற்றி உங்களுக்கு டீச் பண்ணும்போது சொல்கிறேன். அவங்க எப்பொழுதுமே அதுக்கு ஃபாராக தான் இருந்தாங்க. அவங்களுடைய ஒரே காரியம், எங்கள் ராயனுக்கு விரோதமாக ஒரு ராஜாவாக கொண்டாடாத, அவ்வளோதான். அவங்க ஒன்று சொல்ல சொன்னாங்க ரோமர்கள் யூதர்களை, சீசர் இஸ் லார்ட், ராயனே ஆண்டவன். அப்போ இந்த ஆண்டவருடைய சீஷர்கள் ஆதி திருச்சபை என்ன சொல்லுவாங்களாம், ஜீசஸ் இஸ் லார்டுன்றவாங்களாம். சொல்லும்போது விளங்குது அவங்களுக்கு. எங்கே போனாலும் எங்கெல்லாம் சீசருடைய அந்த சிலை இருந்ததோ இருக்கிறத எல்லாத்தையும் நிறுத்தி போட்டுட்டு அங்கே கும்பிட்டுட்டு தான் போகணுமா. இவங்க அந்த இடத்த அவாய்ட் பண்ணி நடந்து போவாங்களாம் ஆதி திருச்சபையார். அவன் சீசர், கமான் டிக்ளேர் சீசர் இஸ் லார்ட், ஜீசஸ் இஸ் லார்டுன்றவாங்களாம். அப்படியே தங்களை காத்து கொண்டார்கள். அதுதான் அவங்க பிரச்சனையாக இருந்துச்சு. வேற எதுலையுமே ரோமர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தவில்லை. ஆமென். அதனால தான் ரோமன் கத்தாலிசிசம் வந்தது. ரோமன் கத்தோலிக்கர் ரோமாபுரியில் வந்தது தான் அது. சரி, அது இருக்கட்டும். இப்போ இங்கே புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற வெளிச்சம், சரியா, சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணின ரட்சிப்பு. அப்போ இந்த இடத்துல சிமியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான் மூலமாய் ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கிறார், இயேசு பாலகனை கையிலேந்தி அவர் சொல்லுகிறார், இந்த இயேசு பாலகன் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது நமக்கும் சேர்ந்து, அவங்களுக்கு மாத்திரம் இல்லை. அடுத்தது சகல ஜனங்களுக்கு ஆயத்தம் பண்ணின ரட்சிப்பு, யூதனுக்கு மாத்திரம் இல்லை. ஆமென். அதனால் யாராவது நம்மளை பார்த்து வெள்ளைக்காரனோட மதத்தை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, இது மாற்றாந்தாயி உங்கள் தான் இல்லைன்னு சொன்னால், எங்களை அப்படி ஒருத்தர் ட்ரெயினில் என்னையும் அங்கிளையும் கன்ஃபரன்ட் பண்ணார். நான் சொன்னேன், இந்த கேளுங்க, நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு சின்னதுலேருந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாற்றாந்தாயி இந்த தாய் தான், எங்கள் தாய் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னேன். ஆமென். அதனால் அந்த மாற்றாந்தாய் தான் எங்கள் தாய், எங்களுக்கு தாய் யாருன்னு தெரியாது. அம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ யாரும் வெள்ளைக்கார மதம்னு சொல்ல விடாதீங்க. இது ஆசியாவிலே தோன்றின தேவகுமாரன் வந்த அவர் உண்டாக்காத அவருடைய சீஷர்கள் உண்டாக்கின சகல ஜனங்களுக்கும் உள்ள ரட்சிப்பு. ஆமென் ஆமென். அதனால் நம்ம மாற்றாந்தாய வணங்கலை. நம்மை தெரிந்து கொண்ட தாய், நமக்கு தெரிந்த அதே மாற்றாந்தாய், நமக்கு அன்பு பாராட்டுகிற ஒரே தாயின் பின்னால் நிற்கிறோம். ஆமென். சரி, அப்போது இங்கே தான் நாமும் உள்ளே நுழைகிறோம். இதுலேயும் கட் பண்ணிட்டேன், ஆனால் பரவாயில்ல. கடைசியாக கிறிஸ்து சகல ராஜ்யங்களையும் அரசாளுகிறவர். வந்துடுவோம் வெளிப்படுத்தலுக்கு. வெளிப்படுத்தல்ல 7:9 வாசிக்கிறீங்களாமா? 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து, நம்முடைய நீதியின் சால்வை தரித்து,
தங்கள் கைகளிலே குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அந்த கூட்டத்தில் நாமும் இருக்கிறோம். ஆமென், ஆமென். அதனால நமக்கு உரிய ராஜன் அவர், ரைட்டா? அந்த 19ஆம் அதிகாரத்திலேயே 7 to 9 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்ற நாமம் அவருடைய தொடையிலே எழுதி இருந்தது. இல்லை, அது இல்லை, ஆனால் இருக்கு. I'll come to that. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வெளிப்படுத்தல தான் அது இருக்கு. 19 தான், 19:16 நினைக்கிறேன். 19:16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அவர் ராஜாதி, கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். சொல்லுவோம் எல்லாரும், இயேசு ராஜா, நீர் ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தன், நீர் கர்த்தாதி கர்த்தன், நீர் ஆட்டுக்குட்டியானவர். ஜீசஸ், யூ ஆர் கிங் ஆஃப் கிங்ஸ் and Lord of Lords. அதனால நம்மை ஆளுகிற எந்த கர்த்தனும் அதிகாரியும் அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படவில்லை என்றால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய இல்லை. ரோமரில் சொல்லியிருக்கேன், எந்த மனிதனும் சகல அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். அந்த அதிகாரம் கிறிஸ்துவுக்கு உட்பட்ட அதிகாரமாக இருந்தால் மாத்திரமே. ரைட்டு, அது இன்னொரு சப்ஜெக்ட், அதை விட்டுருவோம். ஓகே, கடைசியாக வெளிப்படுத்தல் 22:12 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோமா? நீங்க லீட் பண்ணுங்கம்மா, எல்லாரும் ஜாயின் பண்ணட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஓமேகாவும். இதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆல்பா அண்ட் ஓமேகா. கிரீக் எழுத்துல முதல் எழுத்து ஆல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. ஆல்ஃபான்றதுல தான் ஆல்ஃபபெட் அதே வந்தது. அதை நான் இன்னொரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். முதல் எழுத்து யூதர்களே அலஃப், இரண்டாவது எழுத்து பெத். அது எங்கேருந்து வந்தது? அதிலிருந்து இங்கிலீஷில் எடுத்தது தான் ஆல்ஃபபெட். சரி, அல்பாவும் ஓமேகாவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறேன். 16ஆம் வசனம், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி. இந்த சபை நம்மையும் சேர்ந்தது, புதிய ஏற்பாட்டு சபைகள். சரி, இயேசுவாகிய நான் அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். சொல்லிட்டாரா ஆண்டவர்? சொல்லிட்டாரா? இயேசுவானவர் சொல்லிட்டார். கடைசியா முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். அதாவது நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன். அடுத்ததில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். என்னவா? பரிசுத்த ஆவியானவரும் அவர் ப்ரிப்பேர் பண்ண சபையும் கிறிஸ்துவே வாரும். மாரநாதா, அதுதான் இயேசுவே சீக்கிரமாய் வரும். மாரநாதா, அதான் மாரநாதா, இயேசுவே சீக்கிரமாய் வரும். ஆவியும் சொல்லணும், மணவாட்டியாகிய நாம் ஒவ்வொருவரும் சொல்லணும். அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே. இப்போ நாம் எல்லாம் சேர்ந்து அறிக்கிட்டு முடிக்க போகிறோம். 19ஆம் அதிகாரம் 7 to 9. 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தலே தான். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவர் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும். ஆட்டுக்குட்டியானவருடைய சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அது யாரு? நாம், சரீரமாகிய கிறிஸ்துவின் சபை, உலகெங்குமுள்ள சபை. இந்த மணவாட்டிக்கும் மணவாளன் தன் மணவாட்டியை ஏற்றுக்கொள்ளும் போது உலகத்திலே
நியாய தீர்ப்புகள் பிரகடனப்படுத்தப்படும். ஆமேன், ஆமேன். அப்போது அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில் நாமே மணவாட்டியாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். இது ஆண்டி உண்மையா? ஆமாம் வாங்க. இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். என்னப்பா உங்கள் பைபிள் இல்லையா? அது இருக்கா? இருக்கா? பாக்கியவான்கள் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். என் அருமையான தேவ ஜனமே, நாம் சொன்ன எதுவுமே கட்டுக்கதை அல்ல. அதனால தான் நான் வரலாறு என்று சொல்லுகிறது. இவையெல்லாம் வரலாற்றினாலே நிரூபிக்கப்பட்டவை. ஆமென். ரோமர் 1:5 வீட்டில் போய் வாசித்துக்கொள்ளுங்க. ரோமர் 1:5 இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்திருக்கப்பட்டதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி எல்லாரும் கண்ணை முடித மாத்திரம் அறிக்கைட்டுருவோம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். நான் பாக்கியவான், பாக்கியவதி, கிருபை பெற்றவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். உம்மாலே கூடாத காரியம் என் வாழ்விலே எதுவுமே இல்லை. நான் விசுவாசித்தபடியால் உம்மாலே எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது சொல்கிறது, ஆண்டவரே 1000ஆகவே வளரச் செய்வீராக. 100 கூட இல்லை ஆண்டவரே, 1000ஆய் வளரச் செய்யுங்க. கர்த்தர் வார்த்தை கொடுத்தவர், அவர் வல்லமை அவருடையது, கிருபையும் அவருடையது. ஆமேன். ஆண்டவரே, நான் என்னையே கேட்கிறேன் இயேசு சுவாமி. உங்களை போல யாரும் இல்லை இயேசு சுவாமி. ஆனா உங்களை போல நான் மாற விரும்புறேன். தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. இந்த உலக வாழ்க்கையில எனக்கே தெரியாம ஆன்டி சொன்னது போல அவிசுவாசம் விசுவாசம் அந்த நடுவுல இருக்கிற முள்ளு நான் தான். என் அவிசுவாசம் மேற்கொள்ளும்படி நான் அப்படியே இறங்கிறேனா, இல்ல மேற்கொள்ளாதபடி விசுவாசம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த சைடு நான் சாய ஆரம்பிக்கிறேனா? யோசித்து பாருங்க. ஆண்டவரே என்னோட கூட இருங்க, என்னை உடையும் வணையும் அப்படின்னு தான் சொல்லுது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானபடி என்னை வணைஞ்சு கொள்ளுங்க ராஜா. உடைய வருகையில நான் உங்களோட ஒரு மனவாட்டியாய் நான் வர ரெடியா இருக்கிறேன் இயேசு சுவாமி. எனக்கு முன்னாடி சத்துரு கொண்டு வருகிற எல்லா காரியங்களை நான் உடைக்கிறேன் இயேசு சுவாமி. உடைய வார்த்தை ஆண்டவரே எனக்குள்ளார அது கிரியை செய்யட்டும். ஆண்டவரே நான் விசுவாசித்து நான் உமக்கு அடிமையா இருக்க நான் விரும்புறேன் இயேசு சுவாமி. நீங்க என்னை விட்டு விடாதீங்க. நான் உங்களை இறுக பிடிச்சு கொள்ள விரும்புறேன் இயேசு சுவாமி. உடைய வருகையில நான் முதல்ல நிக்கிறதுக்கு நான் ஆண்டவரே தகுதி உள்ளவனா என்ன மாற்றுங்க இயேசு சுவாமி. தகுதி உள்ளவனா மாற்றுங்க. என்னென்ன பாவங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதோ, நானும் ஒரு போதகர் தான், எனக்கும் சில எண்ணங்கள்ல பாவங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். உடனே ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என்னை விட்டு நீங்க உடைய கல்வாரி ரத்தத்தினால் முத்தரிச்சு அந்த பாவம் செய்யாதபடி என்னை நடத்துங்கன்னு சொல்லுவேன். உடனே எனக்கு ஒரு பதில் கிடைக்கும். சொல்லுங்க, ஆண்டவர் இப்போ உங்களோட பேச விரும்புறார். நீங்க சின்ன சின்ன பாவம் எதெல்லாம் செய்றீங்க, ஆண்டவருக்கு விரோதமாய், உடைய சரீரத்துக்கு விரோதமாய், உடைய குடும்பத்துக்கு விரோதமாய், இப்பொழுது நீங்க ஜெபிக்க கேட்கிற வேலையில கர்த்தர் அதை ரெடியா இருக்கிறாரு. மன்னிச்சு அந்த ராஜ்யத்தினுடைய வழிகளை அவர் தான் அந்த எட்டர்னல் லைஃபுக்கு நம்மளை கொண்டு போக முடியும். வேற யாருமே முடியாது. நீ யோசிங்க, தேவனுடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஒருவேளை உபவாசி ஜெபம் பண்ணலாம், பைபிள 10 முறை முடிச்சிருக்கலாம், இல்ல இரவும் பகலும் எந்திரிச்சு ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நீங்க லாக் ஆயிட்டு இருக்கீங்க. இப்ப எடுக்க விரும்புறாரு.
இதன் மூலியமா தேவன் உங்களுக்கு முன்னாடி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியல. உங்களுக்கு வைத்திருக்கிற ப்ரொமோஷன் கட் ஆயிட்டு இருக்கு, இன்னொருத்தன் வாங்கிட்டு போயிடுறான். நீங்களும் செய்யற தப்புனா நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. நம்முடைய பொருளாதாரம் குறைவை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நம்மகிட்ட ஒரு தவறு இருக்குது. அதை மட்டும் நான் ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லிட்டேன்னா இந்த தவறு உடைக்கப்படும். பரிசுத்த ஆவியினுடைய கரம் எனக்கு பிடிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிள்ளைகள் பேசின வார்த்தைகள், கேட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஸ்திரப்படுத்தும்படி இந்த நாட்கள்ல நீர் எங்களுக்கு பிரத்யேகமாய் ஆண்டி மூலியமாய் கொடுத்த அந்த வார்த்தைகள் எங்களுக்கு சம்மட்டியை போல ஆண்டவரே எங்களுக்கு உள்ளார இருக்கிற காரியங்களை உடைத்ததற்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவர். இந்நாள் வரைக்கும் நாங்க ஆண்டவரே ஏதோ ஒரு வழியில நடந்தது போதும், இனி ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு வழின்னு சொல்லி உடைய பிள்ளைகளை நீ கர்த்தர் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. இடதுபுறம் வலதுபுறம் விலகாதபடிக்கு தேவன் இதுதான் வழின்னு சொல்லி கற்றுக் கொடுத்து வார்த்தை உடைய பிள்ளைகளுக்குள்ளாய் ஆண்டவரே நீர் வைத்து உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. வீணாத வார்த்தைகள் பேசாதபடி, வீணாத இடத்துல உட்காராதபடி, தேவையில்லாத காரியங்களை பார்க்காதபடிக்கு கர்த்தர் தாமே எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் பரிசுத்த ஆவியானவர். தடைகள் உடையட்டும். ஒரு சமாதானத்தை நாங்கள் எங்கள் குடும்பங்கள்ல ஆண்டவரே நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். தேவனுடைய மகிழ்ச்சி உடைய குடும்பங்கள்ல பொருளாதாரத்துல இருக்கிற இடத்துல நாங்கள் விரும்புகிறோம் இயேசு சுவாமி. இது உங்களால மாத்திரம் ஆண்டவரே, அது மரியாள் சொன்னது போல இது தேவனால் மாத்திரம்தான் முடியும், உங்களால மாத்திரம்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது பரிசுத்த ஆவியானவர். இதுல நாங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க மனுஷனிடத்துல முறையிட முடியாது, பேச முடியாது. ஆனா எங்களை உருவாக்கின பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட நாங்க பேசுறோம். நீங்க செய்யுங்க இயேசு சுவாமி. காரியங்கள் நன்மையாய் வாய்க்கட்டும். எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆராதனை செய்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வார்த்தையை கொடுத்த ஆன்டி ஆசீர்வதிங்க. மேசிக்கு வாசித்த, வேதத்தை வாசித்த ஆண்டவரே, தசமபாகம் காணிக்கை போட்ட ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வீடுகளுக்குள்ளாய் போகும்போது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஒரு திருப்தி உள்ள மனசாட்சியோடு ஆண்டவரே ஒரு நிறைவுள்ள ஆத்மாவோடு உடைய பிள்ளைகள் தங்கள் வீடுகளுக்குள்ளாய் கடந்து போகட்டும். சத்துருவினை தொடாதபடிக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேலே, குடும்பத்தின் மேலே, வீட்டின் மேலே என் தேவனுடைய கல்வாரி இரத்தத்தை நாங்கள் ஒரு மனமாய் கூட்ட அபிஷேகத்தில் முத்தரித்து அனுப்புகிறோம் இயேசு சுவாமி. நீ சொன்னது போல இனி நீ பாவம் செய்யாதே, நீ போகலாம். ஆண்டவரே, வேதத்தின் பின்பகுதி சொல்லுகிறது ஊழியக்காரியாய் மாறினார். இப்பொழுது நாங்களும் இனி நாங்க பாவம் செய்ய மாட்டோம். உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் எங்களுக்குள்ள இருக்கட்டும் இயேசு சுவாமி. நீர் மாத்திரம் எங்களுக்கு முன்பாக நடந்து போவீராக. நீர் மாத்திரம் எங்களுக்குள் ஆண்டவரே ஞாபகராய், நினைப்பூட்டுகிறவராய், ஆண்டவரே எல்லாவற்றையும் சரி செய்கிறவராய் இருக்கும்படி நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆவியானவரே. உம்முடைய கேடகம் எங்களை சுற்றவர இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா வன்கண், புறாமை, எரிச்சலின் ஆவிகள், தடைகள் நீங்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் பெருக்கத்தின் ஆவியும் ஆண்டவரே சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருடைய ஆவியும் உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தட்டும். இவர்களுக்கென்று வைத்திருக்கிற பணிவிடை தேவதூர்கள் இரவும் பகலும் பணிவிடை செய்வார்களாக நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமளவும் சமாதானத்தை கட்டளையிட கடவர்.